விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? வழக்கமாக எபிரேயர் 11:1 அதான் விசுவாசத்தின் விளக்கமாக சொல்லுவோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நம்ம கிரேக்க பாஷையில் பார்த்தால் விசுவாசம் என்பதற்கு பிஸ்டிஸ் என்ற வார்த்தை. இந்த பிஸ்டிஸ் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவது அர்த்தம் என்னவென்றால் உறுதி, அஷூரன்ஸ், வாய்மை, ஃபிடலிட்டி, நம்பகத்தன்மை, ஃபெய்த்ஃபுல். இப்போ என்னன்னா, நமது அனைத்து தேவைகளுக்கும் தேவனையே சார்ந்து உறுதியாய் சார்ந்து அவருக்குள் முழு நம்பிக்கை வைத்திருத்தல் என்று பொருள். இது முழுக்க முழுக்க ஆண்டவர் மேல எல்லா தேவைகளுக்கும் அவரையே சார்ந்திருப்பது. இதுதான் விசுவாசம். 2வது அர்த்தம் என்னவென்றால் ஃபெய்த் இஸ் பிலீஃப், கோட்பாடு, டாக்ட்ரின், உபதேசம். ஃபெய்த் இஸ் பாடி ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் ஒரு ஒழுங்கமைப்பு என்று சொல்லலாம். மருள விழுந்தவர்கள் மற்றும் அவர்களது போலியான உபதேசங்களிலிருந்து தேவனுடைய உண்மை ஜனத்தை பிரித்து காட்டும் சத்திய கொள்கைகள். அப்போ விசுவாசனை என்ன? ஆண்டு மேல வச்சிருக்கிற அந்த முழுமையான சார்பு, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆண்டு கொடுத்திருக்கிற சத்திய கொள்கைகள், அதான் விசுவாசம்.